ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக ரைஸ் குக்கரில் பிரியாணி குழையாமைக்கு எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு இந்த மட்டனுக்கு பதிலாக சிக்கனில் வேணும்னாலும் செய்யலும், பீஃபில் வேணும்னாலும் செய்யலும். இதே இன்க்ரீடியன்ட் அளவுகள் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல பெர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த மட்டனும் கூட அந்த அளவுக்கு வெந்து இந்த ரைஸும் கூட ஒன்றோடு ஒட்டாமைக்கு நல்ல பெர்ஃபெக்டாகவே வந்திக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி இந்த ரைஸ் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். இது ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான். இதில் பீஃப் மட்டன் என்ன வேண்டாலும் குக் பண்ணி இதில் ப்ரெஷர் போட்டு வேக வச்சிருந்தால் இது குயிக்காக வெந்துடும். நான் இன்றைக்கி இதில் பிரியாணி இப்படி செய்கிறேன்னு தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு சும்மா நார்மல் ரைஸ் குக்கரில் செய்கிறேன்டாலும் இதில் எப்படி செய்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குக்கரில் வந்து எங்களுக்கு எது குக் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பட்டனும் கொடுத்திருக்குது. இது வந்து ப்ரெஷர் வந்து லொக் பண்ணுறதுக்குமே லொக்கும் இருக்குது. இதை வந்து லொக்குக்கு பண்ணிக்கலும். அந்த மாதிரி நல்லா லொக் பண்ணிட்டு தான் இதை வந்து நாங்கள் குக் பண்ணி எடுக்கணும். இதில் ப்ரெஷர் போகிறதுக்குமே வேறையாக விசில் இருக்குது. பாருங்கள், இது சில்வர் பொட்டு தான். இந்த சில்வர் பொட்டில் வந்து நாங்கள் குக் பண்ணி எடுக்கணும். இது ரைஸ் குக்கர் மாதிரியே தான். ஆனால் வந்து இதில் பீஃப் மட்டன் வேணும்னாலும் குக் பண்ணிடலும், பொரிச் வேணும்னாலும் குக் பண்ணி எடுக்கலும். இதில் ஃபஸ்ட்டுக்கு நான் சோட்டே பட்டனை தான் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் தாளிச்சு எடுக்கணும். அதுக்காக வேண்டி சோட்டே பட்டன் ஆன் பண்ணிவிட்டு தான் தாளிக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி 500 கிராம் ரைஸ் தான் குக் பண்ண போகிறேன். மட்டனும் வந்து ஒரு 700 கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். இது சரியாக 125 ml அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூட வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் சரியாக 300 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். பாருங்கள், இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 15 மிளகும், ஒரு 3 ஏலக்காவும், 2 கிராம்பும், ஒரு கருவேப்பட்டையும் மிட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மிட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாலையும், எஃபிலையும், டிக்டாக்லையும் போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். பச்சை கொச்சிக்காய் ஒரு 5 மாதிரி எட் பண்ணுறேன். பச்சை கொச்சிக்காய் கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணிட்டு எட் பண்ணுங்கள். இதில் 200 கிராம் தக்காளி எட் பண்ணுறேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எட் பண்ணுங்கள். இப்போ இதை எட் பண்ணது வந்து இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுக்கிறேன். தக்காளி ஒரு 10 மினிட்ஸுக்கு மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இது லைட்டாக கொஞ்சம் அந்த மெஷ் ஆகின மாதிரி வரணும். இப்போ நான் இதில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மட்டன் தான் எட் பண்ணுறேன். இதில் 500 கிராம் ரைஸுக்கு 700 கிராம் முள்ளோட மட்டன் எடுத்துக்கிறேன். நீங்கள் முள்ளோடு எட் பண்ணக்குள்ள கொஞ்சம் கூடுதலாக எட் பண்ணணும். வெறும் சதை மட்டும் எட் பண்ணுறதால் ரைஸ் எந்த அளவுக்கு இருக்கிறோ அதே அளவுக்கு மாதிரி நீங்கள் மட்டனோ பீஃபோ சிக்கனோ எடுத்தாலும் போதும். மட்டன் எட் பண்ணதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இது ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மட்டன் கலர் சேஞ்ச் ஆக உள்ள லைட்டாக பொரிய கொலைக்கு இதில் மசாலா எட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எட் பண்ணேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் சால்ட், கொத்தமல்லி அதாவது ஸ்ரீலங்கன் சிறக்குத்தூள் தான் எட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிட்டு பிரியாணி மசாலா வந்து உங்கள்கிட்ட எந்த பிரியாணி மசாலா இருக்குதோ அந்த பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிவிட்டு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எட் பண்ணுறேன். நான் பிரியாணி மசாலா வந்து ஷான் பிரியாணி மசாலா தான் எட் பண்ணினேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் வாட்டர் எட் பண்ணணும். இதில் வாட்டர் வந்து 1 கப் மெஷரிங் கப் அளவு தான் நான் ஏற்றிக்கிறேன். இந்த 1 கப் வந்து 250 ml அளவுக்கு வாட்டர் வரும். இதில் 3 கப் வாட்டர் எட் பண்ணுறேன். சரியாக 750 ml வாரத்துக்கு. இதில் கொத்தமல்லி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுறேன். உங்கள்கிட்ட புதினா இலை இருந்திருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க, நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி கொத்தமல்லி இலை மட்டும்தான் எட் பண்ணியிருந்தேன். இப்போ இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் வைக்கிறேன். நீங்கள் சும்மா நார்மல் ரைஸ் குக்கரில் குக் பண்ணிருந்தாலும் ப்ரெஷர் குக்கரில் இதே மெத்தடுக்கு குக் பண்ணிடுங்க. 30 மினிட்ஸ்க்கு ப்ரெஷர் குக்கரில் இதே அளவு வாட்டர் எட் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ப்ரெஷர் வந்து ஒன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் சைடுக்கு இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று வந்துக்குது.
இதை நான் இவ்வளோ நேரமும் சோட்டையில் தான் போட்டு குக் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் இதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து போன் ப்ரோத் சூப் குக் பண்ணுறதுக்கு மாதிரில ஸ்விட்சை தான் ஆன் பண்ணி குக் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் இது 30 மினிட்ஸில் குயிக்காக நல்லா குக் ஆகி வந்துடும். கட்டாயம் நீங்கள் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் குக்கர் இல்லைன்றாலுமே சும்மா நார்மல் ரைஸ் குக்கரில் உங்களுக்கு ரைஸை வைக்கலும். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு வந்து நார்மலாக ரைஸ் குக்கரில் வந்து ரைஸை மேட் பண்ணி குக் பண்ணின பீஃபோ சிக்கனோ மட்டனோ ஆட் பண்ணிவிட்டு இதை குக் பண்ணி எடுக்கலும். இப்போ இது 30 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகி வந்துட்டுது. இப்போ நான் இதில் ப்ரெஷரை வந்து ஆன் பண்ணி விடுறேன். நீங்கள் சிக்கன் குக் பண்ணுறதால் 30 மினிட்ஸும் தேவையில்லை, 15 மினிட்ஸ்லேயே இது குக் ஆகிடும். இதில் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இப்போ நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த மட்டனை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது நல்லா குக் ஆகிக்குதாண்டு. இது நல்லா குக் ஆகியிருந்ததுனால உங்களுக்கு இதை மறுபடியும் வேக வச்சுருக்க தேவையில்லை. அப்படி வேகாமைக்கு இருந்து இதில் இந்த வாட்டர் எல்லாம் வத்தினமாக்கி இருந்துச்சுன்னா இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் எட் பண்ணிவிட்டு இந்த மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எனக்கு வந்து நான் எட் பண்ணிக்கிற வாட்டர் அளவு எனக்கு போதுமாக இருந்துச்சு. இந்த மட்டனுமே நல்லா வெந்திருந்துச்சு இந்த ரைஸ் குக்கரில் குக் பண்ணிக்கிற சொட்டு. இப்போ அடுத்தது வந்து நான் இந்த ரைஸ் எட் பண்ணேன். 500 கிராம் சும்மா நார்மல் ரைஸ் தான் எட் பண்ணுறேன். நான் சோனா மசூரி ரைஸ் தான் நீங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுறேன். இந்த சோனா மசூரி ரைஸ் வந்து ஸ்ரீலங்காவில் சம்பா ரைஸ் மாதிரி இருக்கும். இப்போ அந்த ரைஸை தான் நான் இதில் எட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதே மெத்தடுக்கு வந்து சம்பா ரைஸில் குக் பண்ணி எடுக்கும். மேலும் ரைஸ் எட் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் வேறு எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே எட் பண்ணலை. எனக்கு இதில் இருக்கிற இந்த வாட்டரே நல்ல போதுமாக இருந்துச்சு. இந்த ரைஸுக்கு மேலுக்கும் 2 இன்ச் அளவுக்கு மாதிரி இந்த கிரேவி இருக்கணும். அப்போ தான் இந்த ரைஸ் வந்து சரியான பதத்துக்கு குக் ஆகி வரும். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வாட்டர் எட் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக சோல்ட்டும் எட் பண்ணுறேன். இந்த ரைஸுக்கு தேவையான சோல்ட்டும் எட் பண்ணிட்டு ஒரு 2 பொட்டேட்டோ தான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சைடுக்கு மாதிரி வைக்கிறேன். இதை மிச்சம் கீழேக்கு தாட்ட வேணும், சும்மா மேலுக்கு மாதிரி போடுங்க. இது நல்லா குக் ஆகி வரும். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ரெஷரையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே சூப் ப்ரோத் குக் ஆகிறதுக்கு தானே போட்டிருந்தேன். இப்போ அடுத்தது வந்து ரைஸ் குக் ஆகிறதுக்கு நாங்கள் இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ரைஸ் குக் பண்ணுற பட்டன் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துகிறேன். இந்த ப்ரெஷரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரைஸ் குக் ஆகினதுக்கப்புறமா அப்படியே ஃபஸ்ட்டுக்கு ப்ரெஷரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே விடணும். இந்த ப்ரெஷர் நல்லா போனதுக்கப்புறமா தான் இதை ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், இதுலேக்கு இந்த மசாலாவெல்லாம் மேலே காய் வந்து ரைஸ் கீழக்கு மாதிரி பேத்திக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மசாலா மேலுக்கும் திக்கான மாதிரி தண்ணி இருக்கும் ஈரத்தன்மையோடு. இப்போ இதை நாங்கள் டம்மில் போடணும். டம்மில் போட்டதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா ஓமுக்கு வச்சேனால் ஒரு 10 மினிட்ஸுக்கு இது நல்லா புழுங்கி வருகும். இந்த ரைஸ் வந்து அந்த ஈரத்தன்மை இல்லாத மாதிரி 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் பொட்டேட்டோவுமே நல்லா குக் ஆகி வந்துருந்துச்சு. பாருங்கள், இந்த ரைஸும் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகின மாதிரி அந்த ஈரப்பதம் இல்லாத மாதிரி நல்லா புழுங்கி வந்திக்குது. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நல்ல ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு ரைஸ் குக்கர்லேயே செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.